أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح الحمد لله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم யா ரஹ்மானே யா ரஹீமே, உன்னுடைய வேதத்தை நாங்கள் அழகிய முறையில் படித்து விளங்கி அமல் செய்வதற்காக, யா அல்லாஹ், அதன் மூலம் உன்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களை சிறப்பானதாக அழகானதாக ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சோ இப்ப சூரா ஆல இம்ரான் 106வது வசனத்துல இருந்து நம்ம படிக்க போறோம். ஓகேவாமா? சாரா ஸ்டார்ட் பண்ணுங்க தங்கம். அந்நாளில் சிலரின் முகங்கள் மகிழ்ச்சியால் மின்னிக் கொண்டிருக்கும், மற்றும் சிலரின் முகங்களோ துயரத்தால் கருத்து போயிருக்கும். எவர்களுடைய முகங்கள் கருத்திருக்குமோ அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை என்னும் மறுக்கொடையை பெற்றுக்கொண்ட பின்னர் நன்றி கொள்ளும் போக்கினை மேற்கொண்டீர்கள் அல்லவா? இவ்வாறு நீங்கள் நன்றி மறந்து வாழும் போக்கினை மேற்கொண்டதால் இப்போது நரக வேதனையை சுவியுங்கள் என்று சொல்லப்படும். எவருடைய முகங்கள் மின்னிக் கொண்டிருக்குமோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளில் இருப்பார்கள், மேலும் அதிலே அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள். யா அல்லாஹ், அந்த நன்மையில் மின்னக்கூடிய முகங்களாக எங்களுடைய முகங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ், துயரத்தால் துக்கத்தால் கருத்து போயிருக்கும் முகங்கள் இருந்து எங்களையும் எங்கள் குழந்தைகளையும் எங்களுடைய வாரிசுகள் அனைவரையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் யா அல்லாஹ், எங்கள் ஊர் மக்களை யா அல்லாஹ், உலக மோமின்கள் முஸ்லிம்கள் அனைவரையும் நீ பாதுகாத்தல்வாயாக யா அல்லாஹ். எவ்வளவு அழகான ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்றான் பாருங்க. யாரு நன்றி மறந்து வாழக்கூடிய போக்க வாழ்றாங்களோ அவங்க நரக நெருப்பின் வேதனையை சுவைங்கன்னு நம்ம சொல்லப்படும். அப்ப அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஞாபகத்துக்கும் நன்றி உள்ள மக்களா நாம இருக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு பார்ப்போம் அடுத்ததா. இவை அல்லாஹ்வின் அருளுரைகள். இவற்றை மிகச் சரியாக உமக்கு நாம் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் அல்லாஹ் அகிலத்தாருக்கு கொடுமை புரிய நாடுவதில்லை. வானங்கள், பூமி இவற்றில் உள்ள அனைத்து பொருள்களின் உரிமையாளன் அல்லாஹ்வே ஆவான். மேலும் எல்லா விவரங்களும் அல்லாஹ்விடமே திரும்ப கொண்டு வரப்படுகின்றன. இனி மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் மிகச்சிறந்த சமூகத்தவராய் நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் நன்மை புரியும்படி ஏவுகின்றீர்கள், தீமையிலிருந்து தடுக்கின்றீர்கள், மேலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கின்றீர்கள். வேதம் அருளப்பட்ட இவர்களும் நம்பிக்கை கொண்டிருந்தால் அது அவர்களுக்குத்தான் நன்மையாக இருந்திருக்கும். ஆனால் அவர்களில் சிலரே நம்பிக்கையாளராய் இருக்கின்றனர். அவர்களில் பெரும்பாலோர் வரம்பு மீறுபவர்களாய் இருக்கின்றனர். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான். அதாவது இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அழகான அட்வைஸ், அருளுரை. இதை மிக சரியா எடுத்துக்கொண்டு யார் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு அநியாயமும் கொடுமையும் செய்ய மாட்டான். அது மட்டும் இல்ல, வானத்திலும் பூமியும் எல்லா பொருள்களும் அல்லாஹ்வுக்கு உரிமையானது. அவனோடது. கொஞ்ச நாளைக்கு என் வீடு, என் தோட்டம், என் பொருள் இப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு என் நாடு என்ன இல்லையா, அப்படி இப்படின்னு உரிமை கொண்டாடுறதுக்கு சும்மா கொஞ்ச நாளைக்குதான். அடுத்து எல்லாமே அல்லாஹ்வுக்கு உரியது. அது மட்டும் இல்ல, நம்மளும் அவனுக்கு உரியவங்க தான். அவன்கிட்ட தான் திரும்பி கொண்டு வர போறோங்கிற சிந்தனை இல்லாம வாழக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இனி இந்த மனித இனத்தை சீர்படுத்துறதுக்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்க மிகச்சிறந்த சமுதாயமா நீங்கள் இருக்கிறீர்கள். நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, நம்ம சிறந்த சமுதாயமா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஏன் நீங்க சிறந்த சமுதாயம் தெரியுமா? நீங்க நன்மையை ஏவுறீங்க, தீமையில இருந்து விளக்குறீங்க. அப்போ நன்மையை நாமும் செஞ்சு பிறருக்கு ஏவுறது, தீமையை நாமளும் செய்யாம பிறருக்கு தடுக்கிறது அல்லாஹ் எவ்வளவு விரும்புறான் பாருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க அல்லாஹ் மேல நம்பிக்கை கொண்டிருக்கிறீங்க. இந்த வேதம் அருளப்பட்ட இவர்களுக்கு நம்பிக்கை கொண்டிருந்தா இன்னும் எப்படி நன்மையா இருந்திருக்கும். நீங்க எப்படி இந்த இறை தூதரையும் இந்த வேதத்தையும் அவருடைய வழிகாட்டலையும் நம்பிக்கை கொண்டு நீங்களும் நன்மை செஞ்சு பிறரையும் நன்மையின் பக்கம் ஏவி, நீங்களும் தீமையிலிருந்து விலகி பிறரையும் தடுக்கக்கூடியவர்களா அழகான சமுதாயமா இருக்கிறீங்க. நீங்க சிறந்த சமுதாயமா இருக்கிறீங்க. இது மாதிரி வேதம் கொடுத்தவர்களும் இருந்தா அதான் உங்களுக்கு நன்மையா இருந்திருக்கும்.
ஆனா அவங்க இல்லாம இருக்கிறாங்களே. வேறு சிலர் நம்பிக்கையாளர்களா இருக்கிறாங்க. அவங்கள பெரும்பாலானவங்க வரம்பு மீறக்கூடியவர்களா தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்தின் பக்கம் வந்து இஸ்லாத்தை ஏற்று உண்மையிலேயே மிகப்பெரிய ஈமான்ல உறுதியா இருக்கக்கூடிய மக்கள் இல்லாமல் இல்ல. ஆனா அல்லாஹ்வே சொல்றான், பெரும்பாலான மக்கள் நம்பிக்கை கொள்ளல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, கண்டினியூ பண்ணுமா. அவர்களால் உங்களுக்கு தீங்கியதையும் இழைத்துவிட முடியாது, சிறு சிறு தொல்லைகள் தருவதை தவிர. ஆயினும் உங்களோடு போரிட்டால் அவர்கள் புறங்காட்டி ஓடுவார்கள். பிறகு எங்கிருந்தும் அவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது. அவர்கள் எங்கு காணப்படினும் அவர்கள் மீது இழிவு விதிக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ்வின் பொறுப்பில் அல்லது மனிதர்களின் பொறுப்பில் எங்கேனும் அவர்களுக்கு பாதுகாப்பு கிட்டினாலே தவிர. மேலும் அவர்கள் அல்லாஹ்வின் சினத்திற்கும் ஆளாகிவிட்டனர். இழிவும் வீழ்ச்சியும் அவர்கள் மீது சுமத்தப்பட்டு விட்டன. இவற்றிற்கெல்லாம் காரணம் அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்து வந்ததும் அவனுடைய தூதர்களை நியாயமின்றி கொலை செய்ததும் தான். அவர்கள் இறைவனுக்கு மாறு செய்ததாலும் வரம்பு மீறி செயல்பட்டதாலும் ஏற்பட்ட விளைவுகளாகும் இவை. பாத்தீங்களா? அப்ப என்ன தெரியுது? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எங்க மாறு செய்யறோமோ, எங்க மீறி நடக்கிறோமோ, புறக்கணிச்சு வாழ்றோமோ அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அவங்களுக்கு இழிவும் வீழ்ச்சியும் கஷ்டம்தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமா நம்ம உணர்ந்துக்கலாமா? உணரலாம். அப்ப நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மனிதர்களா இருக்கணும். நாம் நன்மை செஞ்சு பிறரை நன்மையின் பக்கம் கூப்பிடக்கூடிய அழகான மனிதர்களா இருக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இதெல்லாம் எதனால தெரியுமா? அவங்க நிராகரிச்சு வந்தது காரணம் நாமெல்லாம் நியாயமே இல்லாம காரணமே இல்லாம தூதர்கள் எல்லாம் கொலை செஞ்சாங்கல்ல, இறைவனுக்கு மாறு செஞ்சு இருந்தாங்கல்ல, வரம்பு மீறிய செயல்கள் செயல்றதாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரியான இழிவும் வறுமையும் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லலாம். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் ஆளாகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆனால் வேதம் அருளப்பட்டோர் அனைவரும் ஒரே மாதிரியானவர்களாய் இல்லை. அவர்களில் நேரிய வழியில் நிலைத்து நிற்கும் ஒரு குழுவினரும் இருக்கின்றனர். அவர்கள் ராக்காலங்களில் இறைவசனங்களை ஓதுகின்றனர். அல்லாஹ்வின் முன்னிலையில் சுஜூது சிரம் தாழ்த்தி பணிகின்றனர். அல்லாஹ் தஆலா பாத்தீங்களா, ஒட்டுமொத்தமா சொல்லல. அவங்கள இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க. யாருல? வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்கள்ல, கிறிஸ்தவர்கள்ல, மற்ற மக்கள்ல இப்படியும் ஒரு சில நல்லவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள ஒரு குழு என்ன செய்யறாங்க? இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டு இறைவனுக்கு கட்டுப்பட்டு ராத்திரி காலங்கள்ல எந்திரிச்சு அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி அவனுக்கு முன்னாடி சுஜூது செய்யக்கூடியவர்களா இருக்காங்க. அப்ப அல்லாஹ் எதை விரும்புறான் பாருங்க. அடுத்த வசனத்தை படிங்க தவம். இன்னும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகின்றனர். நல்லவை புரியுமாறு ஏவி தீயவற்றிலிருந்து தடுக்கின்றனர். மேலும் நற்பணிகளில் முனைப்புடன் ஈடுபடுகின்றனர். இவர்கள்தாம் நன்மக்களில் உள்ளவர்கள் ஆவர். மேலும் இவர்கள் எந்த நன்மையை செய்தாலும் அது புறக்கணிக்கப்பட மாட்டாது. இரையச்சம் உள்ளவர்களை அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கின்றான். ஓகே, இந்த இடத்துல அல்லாஹு தாலா இப்ப நிராகரிப்பாளர்களை ஒட்டுமொத்த மக்களையும் சொல்லல. அப்ப பாருங்க, அதனாலதான் ஒரு நேரம் துவால யா அல்லாஹ் நல்ல மக்கள் இருக்கிறாங்க யா அல்லாஹ், யா அல்லாஹ் அழகா தானம் தர்மம் செய்யறவங்க, இறக்கப்படுறவங்க, உதவி செய்யறவங்க, நல்ல ஒரு நற்பண்போட நடந்துக்கிற எத்தனையோ மாற்று மத சகோதர சகோதரிகளை பாக்குறோம். யா அல்லாஹ் இவங்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை குடியா அல்லான்னு நம்ம அதனாலதான் துவா செய்யறோம். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வே சொல்றான், அவங்க எல்லாருமே அப்படி இல்ல. ஒரு சிலரு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களா, அதுல உறுதியானவர்களா, இரவு காலங்கள்ல அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி சஜ்தா செய்யக்கூடியவர்களா, இன்னும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்களா, நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு பிறரை ஏவக்கூடியவர்களா, தீமையிலிருந்து தடுக்கக்கூடியவர்களா, நல்ல பணிகள் செய்யறதுல அப்படி முனைப்போட சுறுசுறுப்பா ஈடுபடக்கூடிய மக்களும் அவங்கள இருக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு நன்மை செஞ்சாலும் அதை புறக்கணிக்க மாட்டோம். இரையச்சம் உள்ளவர்களே அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனா இருக்கான். யார் யார் இரையச்சத்தோட இருக்கா, யார் யார் இந்த வேலையை பேருக்காக செய்யறா, புகழுக்காக செய்யறா, யார் எந்தெந்த விஷயத்துக்காக செய்யறாங்கிறத நம்ம நன்கு அறிந்தவர்களா இருக்கோம்ன்ற சொல்றான். சொல்லிட்டு சொல்லுங்க தங்கம். எவர்கள் நிராகரிப்பு போக்கினை மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய பொருள்களும் சரி பிள்ளைகளும் சரி அல்லாஹ்விடத்தில் சிறிதும் பலனளிக்க மாட்டார். அவர்கள்தான் நரகவாசிகள். மேலும் அதிலேயே அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்பனா அந்த சிட்டில வாங்கின வீடு, பங்களா, காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் எதுவும் உதவாதா? ஏசாரா? அல்லாஹ் அல்லாஹ். யார் நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய பொருளும் சரி பிள்ளைகளும் சரி
எந்த ஒரு பலனும் இருக்காதான். அப்ப அங்கங்க எல்லாம் வாங்கி வச்சிருக்க பில்டிங், அங்கங்க எல்லாம் வாங்கி வச்சிருக்க கம்பெனிகள், அங்க பெரிய பெரிய மாளிகைகள், நமக்கு பிள்ளைங்களை படிக்க வச்சோமே, அது எதுவுமே உதவாதா? உதவாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் நிராகரிக்கும் போக்கை மேற்கொண்டார்களோ அவர்கள் எவ்வளவு செல்வ செழிப்போட இருந்தாலும் சரி, அவர்கள் பிள்ளைகள் எந்த மாதிரியான படிப்புகள் படிச்சு பட்டத்துல பதவியில இருந்தாலும் சரி, எந்த ஒண்ணும் அல்லாஹ்விடத்துல பயனளிக்காது. இறை நிராகரிப்பு போக்கை மேற்கொள்ளும் போது. அப்ப நாம ஒவ்வொன்னும் நம்ம செய்யும் போது அல்லாஹ் மீது கொண்ட ஈமான்ல உறுதியோடையும் அந்த அல்லாஹும் ரசூலும் காட்டி கொடுத்து அந்த வழியில செய்யும் போதுதான் நமக்கு ஈடேற்றம். அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் நிராகரிக்கும் போக்க மேற்கொண்டாங்களோ அவங்களுடைய பிள்ளைகளும் பயனளிக்காது, பொருளும் பயனளிக்காது. அது மட்டும் இல்ல, அது பயனளிக்காட்டி போயிட்டு போகுது, நாம தப்பிச்சா போதும் அப்படின்டாச்சும் இருக்க முடியுமா? இல்ல, அவங்கதான் நரகவாசி. அதுல என்னைக்குமே விழுந்து கிடப்பாங்களாம். யா அல்லாஹ், இந்த கூட்டத்துல இருந்தெல்லாம் எங்களை பாதுகாத்தல் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் பொருள்களை எங்களுக்கு ஜீனாவாக, உன்னுடைய மார்க்கத்துக்காக அழகிய முறையில் செலவழிக்கக்கூடிய அந்த உதவக்கூடிய பொருள்களாக, எங்கள் பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக, யா அல்லாஹ் இந்த பூமியில் ஹலீஃபாக்களாக, நீ இந்த பூமியில் உன்னுடைய பூமியை வளப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிவை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்தமா, உலக வாழ்வில் அவர்கள் செலவழிப்பதற்கான உவமை கடும் பனிப்புயல் போன்றதாகும். அதுவோ தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டோரின் வேளாண்மை நிலத்தை தாக்கி நாசப்படுத்துகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுமை இழைக்கவில்லை, உண்மையில் அவர்கள் தமக்குத்தாமே கொடுமை இழைத்துக் கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு உதாரணம் காட்டுறான் பாத்தீங்களால்ல. புயல், பனி, அது என்ன செய்யுது? இப்போ அப்படியே பயிர் பச்சையில எதுல பார்த்தாலும் அப்படி கரிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிருதா? புயல் எல்லாத்தையும் சேதப்படுத்திட்டு போயிருதா? அது மாதிரி தான் அவங்களுடைய எந்த அமல்கள் செஞ்சாலும் எல்லாமே வீணா போயிரும். அப்போ நிராகரிக்கும் போக்கு இருந்துச்சுனாவே அங்க ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு நம்ம எதுவும் அநியாயம் செய்யல. அவங்கதான் அல்லாஹ்வை நிராகரித்ததுனால, அல்லாஹ்வுடைய தூதர்களை புறக்கணித்ததுனால, வேதத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால அவங்களுக்கு அவங்களே கொடுமை அளிச்சுக்கிட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை சார்ந்தவர்களை தவிர மற்றவர்களை உங்கள் அந்தரங்க நண்பர்களாக்கி கொள்ளாதீர்கள். உங்களுடைய பலவீனங்களை பயன்படுத்திக் கொள்ளும் எந்த ஒரு வாய்ப்பையும் அவர்கள் நழுவ விடுவதில்லை. உங்களை துன்புறுத்தக்கூடியது அவர்களுக்கு விருப்பமானதா இருக்கிறது. அவருடைய வாய் மூலமாகவே அவருடைய காழ்ப்புணர்வு வெளிப்படுகிறது. இன்னும் அவர்கள் தங்கள் நெஞ்சங்களில் மறைத்து வைத்திருப்பவை இவற்றை விட அதிக கொடியனவாக இருக்கின்றன. நிச்சயமாக நாம் தெளிவான அறிவுரைகளை உங்களுக்கு அளித்திருக்கின்றோம். நீங்கள் அறிவுடையவராயின் அவர்களோடு தொடர்பு கொள்வதில் விழிப்புடன் இருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கையோட இருக்க சொல்றான். இறை நம்பிக்கை கொண்டவங்களே கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களை சார்ந்தவர்களை தவிர மற்றவர்களை உங்களுடைய அந்தரங்க நண்பர்களை ஆக்கிக்கிறாதீங்க. அப்ப என்ன, சாதாரணமா பழகுங்க, பேசுங்க, அதனால பார்த்தா மூஞ்சி திருப்பிக்கிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது இல்ல. ஆனா உற்ற நண்பர்களா எடுக்காதீங்க. உங்களுடைய பலகீனத்தை பயன்படுத்தி வாய்ப்பு கிடைக்கும் போது அப்படியே நழுவிடுவாங்க. உங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை வரும்போது அவங்களுடைய வாய் மூலமாவே அவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி வெளிப்படும். அவங்களுடைய நெஞ்சத்துல மறைத்து வச்சிருக்கிறாங்க கொடிய விஷத்த. நீங்க என்ன செய்யுங்க, இது அல்லாஹ்வுடைய அறிவுரை, இதை தெளிவா கேட்டு நீங்க நடங்க, விழிப்புணர்வோட இருங்க. மாற்று மற்ற மக்கள்கிட்ட பழகுங்க, ஆனா உற்ற நண்பர்களா இருக்காதீங்க. ஏன்னா அவங்கள நல்லவர்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா வஞ்சகம் குணம் கொண்ட கெட்ட காழ்ப்புணர்வு உள்ளவங்களும் இருக்கிறாங்க. அதனால இதுல விழிப்புணர்வா இருங்கன்னு அல்லாஹ் தெளிவா நமக்கு சொல்லி கொடுக்குறான். அப்போ இந்த விஷயத்தில எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும். ஓகேடா, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சாரா. பெனாசிர், அவர்களை நீங்கள் நேசிக்கின்றீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை நேசிப்பதில்லை. நீங்களோ எல்லா இறை வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் உங்களை சந்திக்கும் போது நாங்களும் உங்களுடைய தூதரையும் வேதத்தையும் நம்புகின்றோம் என கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றதிலே உங்கள் மீது மன எரிச்சல் கொண்டு தம் விரல் நுனிகளை தடிக்கின்றார்கள். அவர்களிடம் நீர் கூறுவீராக, நீங்கள் உங்கள் எரிச்சலிலேயே மூழ்கி சாகுங்கள். சின்னமாக அல்லாஹ் உங்கள் நெஞ்சங்களில் மறைந்திருப்பவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். இந்த இடத்துல என்ன சொல்றான், நீங்க நேசிக்கிறீர்கள், ஆனா அவங்க உங்களை நேசிக்கிறது இல்ல.
நீங்க முஸ்லிம்களா இருக்கீங்க, யதார்த்தவாதிகளா இருக்கீங்க, அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நேசத்தை பாராட்டணும்னு சொல்லியிருக்கான், உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் கேட்டு நீங்க என்ன செய்றீங்க? பிற மக்களை நேசிக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்க. ஆனா அவங்க அவங்கள நேசிக்கிறது இல்ல. இறை வேதங்கள் மேல அவங்க நம்பிக்கை கொண்டு நீங்க என்ன செய்றீங்க? நீங்க இந்த வேதம் மட்டும் இல்ல, எல்லா வேதத்தையும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களா இருக்கிறீங்க. நாங்களும் உங்க தூதரை நம்புறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்க உங்களை விட்டு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்களும் உங்களை நம்புறோம், உங்க கூட தான் இருக்குங்கிறாங்க. ஆனா உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அவங்க உங்க மேல உள்ள எரிச்சல்னால தன்னுடைய விரல் நுனிகளை எல்லாம் கடிச்சு துப்புறாங்க. அந்த அளவுக்கு அவங்க எரிச்சல் உள்ளவங்களா இருக்கிறாங்க. அதனால நீங்க அவங்கள்ட்ட எச்சரிக்கையாவே இருங்க. சொல்லுங்க, உங்க எரிச்சல்லையே நீங்க மூழ்கி போய் அதிலே சாவுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான் பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நெஞ்சங்கள்ல மறைஞ்சு இருக்கிறதையும் அறியக்கூடியவனா இருக்கான். நீங்க யதார்த்தவாதிகளா இருந்து அவங்கள்ட்ட நல்லபடியா பழகுங்க. ஆனா உற்ற நேசர்களா இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சமயம் பார்த்து உங்களை குழிய தோண்டி தள்ளி விட்டுருவாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றேன். அடுத்துமா, உங்களுக்கு நன்மை ஏதும் கிட்டிவிட்டால் அது அவர்களை வருந்தச் செய்கின்றது. மேலும் உங்களுக்கு துன்பம் நேர்ந்து விட்டாலோ அது அவர்களை மகிழ்வுறச் செய்கிறது. ஆனால் நீங்கள் நிலை குலையாமலும் அல்லாஹுக்கு அஞ்சியும் வாழ்ந்தால் உங்களுக்கு எதிராக அவர்கள் கையாளுகின்ற சூழ்ச்சி எந்த பலனையும் தரப்போவதில்லை. சின்னமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்தையும் அல்லாஹ் சூழ்ந்து கொண்டிருக்கின்றான். நபியே, நீர் அதிகாலையில் உமது வீட்டை விட்டு புறப்பட்டு முஸ்லிம்களை உகது போர்க்களத்தில் அவரவருக்குரிய அணிவகுப்பு இடங்களில் போருக்காக நிறுத்தி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை முஸ்லிம்களுக்கு நினைவூட்டுவீராக. அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். உங்களில் இரு பிரிவினர் கோழைத்தனம் காட்ட முனைந்த நேரத்தை நினைவு கூறும். அல்லாஹுவோ அவர்களுக்கு உதவி செய்ய இருந்தான். எனவே இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவே முழுமையாக சார்ந்திருப்பவர்களாக திகழ வேண்டும். அல்லாஹ் தாலா என்ன சொல்லி காட்டுறான் இந்த இடத்துல எல்லாம்? உங்களுக்கு ஏதாச்சும் நன்மை கிடைச்சா அவங்க வருந்துறாங்க. உங்களுக்கு கடுமையான தீமையோ தண்டனையோ வந்துருச்சுன்னா, பிரச்சனை வந்துட்டா அவங்க மனசுக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்க? சந்தோஷப்படுறாங்க. அதனால அவங்களோட நீங்க எச்சரிக்கையா இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு அழகான முறையில சொல்லி கொடுக்குறான்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த சப்ஜெக்டுக்கு வந்துடுறான். என்ன நபியே, நீங்க காலையில எந்திரிச்சு உங்களுடைய வீட்டுல இருந்து கிளம்பி முஸ்லிம்களோட உஹது போருக்கு போனீங்கல்ல, நம்ம பார்த்தோம்ல இந்த இதுல உஹது போரை பத்தியும் வரும்னு சொல்லிட்டு இப்ப இந்த போரை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த சந்தர்ப்பத்தை நீங்க நினைவு கூறுங்க. அல்லாஹ் நீங்க செஞ்ச ஒவ்வொன்னையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்கள 2 பிரிவினரை இருந்தீங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதுல உங்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களை முழுமையா சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாகவும் இருந்தான். அடுத்து, இதற்கு முன் பத்ர் போரிலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருந்தான். அப்போது நீங்கள் மிகவும் வலுவுற்றவர்களாக இருந்தீர்கள். எனவே நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி கொள்வதில் இருந்து விலகி வாழுங்கள். இதன் மூலம் நீங்கள் நன்றி செலுத்துபவராய் திகழக்கூடும். உங்களுடைய இறைவன் 3000 மாணவர்களை இறக்கி உங்களுக்கு உதவி செய்திருந்தது போதுமானதில்லையா என்று நீர் இறை நம்பிக்கையாளர்களிடம் கேட்டதை நினைவு கூறும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு அழகா, நீங்க உறுதியோட இருந்தா உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். உங்களுக்கு 3000 மாணவர்களை அனுப்பி உங்களுக்கு உதவி செஞ்சானே, அது போதுமானது இல்லையா அப்படின்னு கேளுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அடுத்துமா, ஆம், நீங்கள் நிலை குலையாமல் இருந்து இறைவனுக்கு அஞ்சி பணியாற்றினால் எந்த கணத்தில் பகைவர்கள் உங்கள் மீது படையெடுத்து வருகின்றார்களோ அந்த கணத்தில் உங்கள் இறைவன் 3000 என்ன போர் அடையாளமுடைய 5000 மாணவர்களின் மூலம் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் இந்த செய்தியை உங்களுக்கு அறிவித்தது நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்காகவும் உங்கள் இதயங்கள் அமைதி பெற வேண்டும் என்பதற்காகவுமே. வெற்றி என்பது மிக்க வலிமையுடையவனும் நுண்ணறிவாளனுமான அல்லாஹுவிடமிருந்தே கிடைக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். அப்ப வெற்றி யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு. யார்கிட்ட இருந்து கிடைக்கும்? அல்லாஹ்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நம்ம அல்லாஹ்வுக்காக பாடுபடும் போது நிச்சயமா அல்லாஹ் வெற்றியை கொடுக்கக்கூடியவனா இருக்காங்கிறதுல சந்தேகம் இல்லை. அடுத்துமா, அல்லாஹ் இத்தகைய உதவியை உங்களுக்கு செய்வதெல்லாம் நிராகரித்தவர்களில் ஒரு பகுதியினரை
அளிப்பதற்காக அல்லது அவர்களை படுதோல்வியில் ஆழ்த்திய அவர்கள் ஏமாற்றம் அடைந்தவர்களாய் திரும்பி செல்வதற்காகத்தான். நபியே, தீர்ப்பு வழங்குவதற்கான அதிகாரத்தில் உமக்கு யாதொரு பங்கும் இல்லை. அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதோ அல்லது அக்கிரமக்காரர்களாய் இருப்பதால் அவர்களுக்கு தண்டனை அளிப்பதோ அல்லாஹ்வின் அதிகாரத்திற்கு உட்பட்டவையாகும். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியனவாகும். தான் நாடுகின்றவர்களுக்கு அவன் மன்னிப்பை அருள்வான், மேலும் தான் நாடுகின்றவர்களுக்கு வேதனையை அளிப்பான். அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் கருணை பொழிபவனுமாய் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான். நீங்க அல்லாஹ்வுக்காக பாடுபடும் போது உங்களுக்கு வெற்றியை தர்றான். அவன் தான் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனா இருக்கான். அவன் தான் உங்களை மன்னிக்க கூடியவனா இருக்கான். ஆனா நீங்க அக்கிரமக்காரர்களா இருந்தா தண்டிக்கிறதுல அவன் தான் முதன்மையானவன். எல்லா அதிகாரமும் அவனுக்கு உள்ளது. அதனால நீங்க அஞ்சு பயந்து வாழுங்க. அவனுடைய அன்பையும் அவனுடைய மாஃபிரத்தையும் தேடுங்க. அதனால நீங்க வெற்றி அடையலாங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்துடா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, பன்மடங்காக பெருகி வளரும் வட்டியை உண்ணாதீர்கள். அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், நீங்கள் வெற்றி பெறக்கூடும். இன்னும் இறை மறுப்பாளர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள நெருப்புக்கு அஞ்சுங்கள். அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், அதனால் நீங்கள் கருணை காட்டப்படலாம். சுப்ஹானல்லாஹ். இப்போ அல்லாஹ் தஆலா நம்பிக்கையாளர்களை கூப்பிட்டு இந்த இடத்துல யாயுஹன் நாஸ் மக்களேன்னு சொல்லல, நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். பாக்குறதுக்கு பன்மடங்கா பெருகி வர்ற மாதிரி தெரியுது வட்டி. பாருங்க, வட்டிக்கு மேல குட்டி இப்படி போட்டு எக்கச்சக்கமா வருது. இன்னைக்கு வட்டியை அடிப்படையா கொண்ட பிசினஸ் தான் உலகமயமாக்கப்பட்டு இயங்கிக்கிட்டு இருக்கு. சோ அப்ப அதையெல்லாம் பார்க்கும்போது இது எவ்வளவு ஒரு இதா இருக்குன்னு நீங்க நினைச்சு அதை சாப்பிடாதீங்க. அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, அப்பதான் நீங்க வெற்றி அடையலாம். அப்ப வட்டின்னு வரக்கூடிய எந்த ஒன்னையுமே சாப்பிட கூடாது. அல்லாஹ் தடுத்தது. அல்லாஹ்வை அஞ்சணும், அப்பதான் நம்ம வெற்றி அடைய முடியுங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, இறை மறுப்பாளருக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? நெருப்பு. அதை பயப்படுங்க, நிராகரிப்புக்கு போயிடாது. நிராகரிப்புனா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, கோயில்ல போய் சாமி கும்பிட்டாதான் இல்ல சிலைகளை வணங்கினாதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்தை எடுத்து நடந்து இன்னொரு சட்டத்தை நிராகரிச்சா, இன்னொரு சட்டத்தை எடுத்து நடக்காட்டி அதுவும் நிராகரிப்பு தான். சரியா? இதுல பல விதமா பிரிச்சு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. சிறிய சிறுக்கு, பெரிய சிறுக்கு, வெளிப்படையான சிறுக்கு, மறைமுகமான சிறுக்கு. இப்ப இந்த மாதிரி எல்லா சிறுக்குகள்ல இருந்தும் விலகி இருக்கணும், தவிர்ந்து இருக்கணும். அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளைகளையும் பின்பற்றி நடக்கணும். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த மார்க்கத்துல முழுமையா நுழைஞ்சிருங்க. அறகுறையா பாதியை பின்பற்றி பாதியை இது வாழ்றேன் என்ன திருடுறேன் மாட்டுக்காக, தொழுகிறேன் அல்லாஹ்வுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தொழுகை நேரத்துல இபாதத் செஞ்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் போய் வட்டி வாசி எல்லாத்தையும் வாங்கி ஹராம்களை செஞ்சுட்டு போகாதீங்க. இந்த மார்க்கத்துல முழுமையா நுழைஞ்சிருங்க. அப்ப வட்டிங்கிறது உங்களுக்கு பார்த்தா மிகப்பெரிய வளர்ச்சி மாதிரி தெரியலாம். இல்ல, அது அல்லாஹ் தடுத்தது. அதை சாப்பிடாதீங்க. நீங்க அல்லாஹ்வை அஞ்சுங்க. இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் நெருப்பை தயார் பண்ணி வச்சிருக்கான், அந்த நெருப்பையும் அஞ்சுங்க, அப்பதான் நீங்க வெற்றி பெறலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இறை மறுப்பாளர்களுக்கு நெருப்பை தயார் பண்ணி வச்சிருக்கேன், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும். அதனால கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்களா அல்லாஹ்வால் கருணை காட்டப்படலாம். அல்லாஹ் உனக்கும் உன்னுடைய தூதருக்கு கீழ்ப்படிந்து நடக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வையா அல்லாஹ். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.